Dear plus one students, I am Dakshinamurthy from Nothing But Max YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அல்ஜிப்ரா செகண்ட் சாப்டர் இருக்கக்கூடிய 1 மார்க் அதனுடைய சொல்யூஷன்ஸ். 1 மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஈஸியாக மார்க் வாங்கக்கூடியது ஒன்று. அண்ட் மோர் ஓவர் கான்செப்ட் வைஸ் லேர்னிங் போனீங்கன்னா +2 முடித்த பின்னாடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அல்லது வேறு ஏதாவது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் அந்த 1 மார்க் தான் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் தான் எல்லா பக்கம் கொடுக்குறாங்க. ஸோ 1 மார்க் கிளியராக இருந்ததுன்னா யூ ஆர் வெல் தரவுட் இன் சப்ஜெக்ட். ஸோ அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பேசிக் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸு. தரவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நத்திங் பட் யூடியூப் சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும். தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 1, modulus of x plus 2 less than or equal to 9, then what is x? X is belongs to what? இதுதான் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா, modulus x less than or equal to r, that means minus r less than or equal to x less than or equal to r. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போது x plus 2 less than or equal to 9 less than or equal to minus 9. மாடுலஸ் எக்ஸ் கொடுத்துருந்தானா மாடுலஸ் எடுத்துகிட்டு x plus 2 போட்டுக்கலாம். அப்போ இட் லைஸ் பிட்வீன் -9 to +9. இந்த +2 இங்கே வந்ததுன்னா -2 ஆகும். அதே +2 அங்கே போனீங்கனாலும் -2 தான் ஆகும். தேர்ஃபோர் ஆன்சர் -11 less than or equal to x less than or equal to 7. தேர்ஃபோர் x belongs to the closed interval -11,7. இது வந்து இன்டர்வல் நோட்டேஷன், இது இன்இக்வாலிட்டி நோட்டேஷன், இது இன்டர்வல் நோட்டேஷன். எப்படி ஆன்சர் கொடுத்துக்கிறோன்னா அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1. Question number 2, x, y, b which are all belongs to real numbers and x is less than y. So y is bigger number, x is smaller number. b greater than 0. b is a positive number. So we can multiply b on both sides. 4 இன்இக்வாலிட்டி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் இருக்கிற ரிசல்ட்டில் எந்த ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ பியால் மல்டிப்ளை பண்ணினா போத் சைட்ஸ், இதனுடைய ஆன்சர் bx less than by which is our answer. b பாசிட்டிவ் நம்பராக இருக்கிற போது போத் சைட்ஸ் we can multiply. இன்கேஸ் b நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா, b இஸ் நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இது -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -x greater than -yன்னு மாறும். ஸோ நெகட்டிவால் மல்டிபிள் பண்ணுற போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறனால இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. தேர்ஃபோர் இது வராது. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3, modulus of x minus 2 divided by x minus 2 is positive greater than or equal to 0. இது எது டிசைட் பண்ணும்? இந்த மாடுலஸ் வேல்யூ வந்து +2 வரும் மைனஸ் வரும் உள்ளார. எனிஹவ் இது இந்த நியூமரேட்டர் வந்து இஸ் பாசிட்டிவ். அப்போது இந்த இன்இக்வாலிட்டியை எது டிசைட் பண்ணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் தான் டிசைட் பண்ணும். இந்த டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் இஸ் பாசிட்டிவ்னா இட் இஸ் பாசிட்டிவ், டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் இஸ் நெகட்டிவ்னா இது நெகட்டிவ். அப்போது மாடுலஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஐ மீன் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் இந்த இன்இக்வாலிட்டியை டிசைட் பண்ணுறது. அப்படி பார்க்குற போது எக்ஸ் மைனஸ் 2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2, தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 2 இன்க்ளூடட் ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. நம்மளுடைய ரியல் லைனில் 2ஆம் நம்பர் இங்கே இருக்குதுன்னா 2லிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த 2ஆம் நம்பரும் சேர்த்து எடுத்துக்கணும். 2, infinity. இந்த இன்ஃபினிட்டி எப்போதுமே ஓப்பன் இன்டர்வல், பிகாஸ் வி கான்ட் ரீச் தி எக்ஸ்ட்ரீம். அந்த எக்ஸ்ட்ரீமை ரீச் பண்ண முடியாது. கொஸ்டின் நம்பர் 4, 2 இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்குறேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? 5x less than 25. போத் சைட்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், +1 ஆட் பண்ணேன்னா ஆன்சர் வரும். போத் சைட்ஸ் -1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன், -1. அப்போ இது -25. So x is less than 25, x is greater than -5, sorry, x is less than 5 and this. So x lies between -5 விட அதிகமாக இருக்கும், 5 விட குறைவாக இருக்கும். ஸோ கம்பைன் பண்ணினா -5 less than x less than 5 or x belongs to open interval -5, +5. ஸோ இது தனித்தனி இன்டர்வலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கம்பைன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, modulus of x minus 1 modulus of x minus 3. இதில் எது கிரேட்டர்னா இது கிரேட்டர். அப்போ நம்மளுடைய சொல்யூஷன் இதை விட இது கிரேட்டர் அப்படி இருக்குது. டயக்ராம் போட்டு காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரிய நினைக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு யூனிட் ரைட் சைடு தள்ளி இருக்கும். அப்போ இது ஒரு வி ஷேப் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும் 1 யூனிட். இது மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 1. இதை விட கிரேட்டர் நம்பராக இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 3 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த நம்பர் இருக்கும். அதாவது இப்படி இருக்கக்கூடியது மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 3. அப்போ ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2ல் இன்டர்செக்ட் பண்ணோம். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அண்ட் எபோவ். அப்போது இதனுடைய ஆன்சர் எங்கே போகும் அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ x மைனஸ் 1 விட கிரேட்டர், இன்டர்செக்ட் ஆகிறது x மைனஸ் 3ல். அப்போ x மைனஸ் 3 விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ இந்த பார்ட்டு தான் நம்மளுடைய பார்ட்டாக இருக்கும். தேர்ஃபார் x is belongs to 2 closed interval, infinity open interval. நம்மளுக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து கூட போட்டு பார்த்துக்கலாம். எப்படியெல்லாம் கொடுத்து போட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு சப்போஸ் 3 கொடுக்குறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 1 ஆன்சர் 2. இங்கே எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 0. அப்போது இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இஸ் கிரேட்டர் நம்பர் 0 இஸ். சப்போஸ் 4 கொடுத்து பார்க்குறேன், 4 மைனஸ் 1 அப்படின்னா இதனுடைய ஆன்சர் 3. இங்கே 4 கொடுத்தீங்கன்னா 4 மைனஸ் 1 ஆன்சர் வந்துட்டு 1. ஸோ 1 இஸ் கிரேட்டர் தேன் 3 இஸ் கிரேட்டர் தேன் log 512 base root 2. We know that log a base a value equal to 1. log a base a value equal to. ஸோ இது ரூட் 2 வர்ற மாதிரி எழுத முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 2 power 9 equal to 512. எப்படி நம்ம 1 GB 2 GB இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 1024ங்கிறது 1 GB, அதில் பாதி தான் இது. 2னுடைய மல்டிபிள்ஸ் 9 போட்டிங்கன்னா 512. அப்போ ரூட் 2 கன்வெர்ட் பண்ணணுன்னா இதை டபுள் பண்ணிட்டீங்கன்னா வரும். அப்போ ரூட் 2 பவர் 18. அப்போது திஸ் இஸ் ரூட் 2 பவர் 18 ரூட் 2. நம்மளுக்கு பவர் ரூல் மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. log m பவர் n, அந்த n முன்னாடி வந்துடும். 18 log ஆஃப் ரூட் 2 பேஸ் ரூட் 2. இதனுடைய வேல்யூ 1. therefore ஆன்சர் இஸ் 18. log வேல்யூ 18 என்னுடைய வேல்யூ. Similarly this is log 1 by 81. 81ங்கிறது 3 பவர் 4. அதை எப்படி எழுதலாம்னா 3 பவர் மைனஸ் 4 எழுதலாம். அப்போ 3 பவர் மைனஸ் 4 பேஸ் 3 யூஸிங் பவர் ரூல் minus 4 into log 3 base 3. இதனுடைய வேல்யூ 1. therefore answer is minus 4. convert into exponential form. இது என்ன பண்ணலாம், root x power 4 is equal to 0.25. root x power 4. root x power 4 is root x into root x is x, another x. therefore x square equal to 0.25. this is 25 by 100 which is 1 by 4. x square equal to 1 by 4. x equal to plus or minus 1 by 2 or 0.5. question number 9. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் மாறி இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதனுடைய ஆன்சர் என்னங்கன்னா இந்த b கட் ஆயிரும், log c பேஸ் a வரும். இதனுடைய ஆன்சர் log a பேஸ் c. ஸோ இந்த ரெண்டுக்கு நான் பேஸ் சேஞ்ச் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகும். இது ரெண்டு ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல். ஸோ எய்தர் வி மே ரைட் log a பேஸ் a ஆர் log c பேஸ் c. ஆன்சர் இஸ் 1. கொஸ்டின் நம்பர் 10. log 343 பேஸ் x equal to 3. கொஸ்டின் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 3 is logarithm 343, then what is the base value? So log of 343 base x equal to 3. So convert into exponential form. இது x power 3 equal to 343 equal to 343. So cubic result தெரிஞ்சுன்னா இம்மீடியட்டாக சொல்லிடலாம். ஒரு நம்பர்னுடைய cubic ஆன்சர் வந்துட்டு 343 அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா அது வந்துட்டு 7. 7 7s are 49 into 7 63 6 28 plus 6 443. therefore x value equal to 7. ஸோ லாகிரிதமில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பவர் ரூல் யூஸ் பண்ணுறோம். log m power n. நம்பர் 11. இட் இஸ் a quadratic equation given sum of the roots equal to product of the roots. மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்கிறேன். sum of the roots நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், minus b by a. product of the roots c by a ஃபார்முலா minus b, b equal to a minus 3 divided by a equal to 2 minus of b by a. These two are equal. Product c by a 3a minus 5 divided by 2. So these two are equal. Find the value of x. Both sides 2 denominator get cancelled. minus a plus 3
minus 3a plus 5 which is equal to 0. Then minus 3a minus a minus 4a equal to minus 8. Therefore, a equal to 2. So, sum of the roots, product of the roots. Sum of the roots nodi formula minus b by a, product of the roots adanodi formula c by a. Question number 12. A, b are roots of the quadratic equation and a square plus b square also given as 32. Then find the value of k. Sum of the roots, that is a plus b equal to minus b by a, k by 1. Product of the roots means ab equal to c by a which is equal to 16 by 1. So, a plus b equal to k and ab equal to 16 is given. A plus b equal to k, ab equal to 16. We are given that a square plus b square equal to 32. To using this result, I can add 2ab on both sides. 2ab on both sides. ரெண்டு பக்கமும் 2ab add பண்ணுறேன். So that I can apply a plus b whole square left hand side is equal to 32 plus 2ab in right hand side. So this will become a plus b the whole square. So that I can substitute this is equal to k square and 32 plus twice ab, answer is 32. So k square equal to 64 and hence k equal to plus or minus 8. Question number 13. Find how many solutions of this equation x square modulus x minus 1 equal to 1. Whatever may be value of this modulus x minus 1. The modulus x minus 1 உடைய ஆன்சர் வந்து ரெண்டு விதமாக வரும். x minus 1 வரும் எப்போ if x is greater than 1. Modulus x minus 1 is opposite 1 minus x எப்போன்னா x is less than 1 இது greater than or equal to 1 இது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல x minus 1 போட்டாலும் சரி 1 minus x போட்டாலும் சரி இந்த quadratic equation வந்து மாற போகிறதில்ல. Therefore, number of solutions அல்லது number of roots equal to பார்த்தீங்கன்னா 2. ஸோ x square ஈவன் இது இல்லாமல் இருந்தாலும் கூட நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 சொல்யூஷன்ஸ். quadratic equation has 2 values, 2 roots. Alpha and beta are roots of this equation, alpha and beta. அப்போ sum of the roots equal to minus b by a, answer 5 by 3. Product of the roots equal to c by a, answer minus 7 by 3. Question is, form the equation whose roots are opposite in sign but numerical values are same. அப்போ இதனுடைய opposite minus alpha, இதனுடைய opposite minus beta. So numerical value பார்த்தீங்கன்னா which is equal to minus of alpha plus beta which is equal to minus 5 by 3. இது என்ன ஆகுன்னு பாருங்கள், minus alpha into minus beta equal to minus 7 by 3. That is alpha beta equal to 7 by 3. I mean sum of the roots of the new equation is minus 5 by 3. Product of the roots of the new equation is 7 by 3. அப்போது 7 by 3 as it is அப்படியே தான் வருது நம்மளுடைய ஆன்சர் minus 7 by 3. 7 minus 7 by 3 அப்படியே வருது. பட் இதில் மட்டும் ஒரு சைன் சேஞ்ச். அப்போது ஈக்குவேஷன் பிகம்ஸ் 3x ஸ்கொயரில் சேஞ்ச் இல்லை, இந்த இடத்துல மட்டும் ஒரு சைன் சேஞ்ச் வரும். அப்போ ப்ளஸ் 5x minus 7 equal to 0 is our required equation. நியூமரிக்கலி ஈக்குவல், ஆல்ஃபானா ஆல்ஃபாவே இருக்கும், பீட்டானா பீட்டாவே இருக்கும். பட் சைன் சேஞ்ச் இருக்குது. இங்கே இருக்கிற ஆல்ஃபாவுக்கு மைனஸ் ஆல்ஃபா, இங்கே இருக்கிற பீட்டாவுக்கு மைனஸ் பீட்டா. இப்போ ஃபைண்ட் சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அப்ளை தி ஃபார்முலா. 8, 2 are the roots of the equation x square plus ax plus c. 3, 3 are roots of the equation x square plus dx plus p. Then find the roots of the equation x square plus ax plus b. First we have to find the value of a and b using these two results. Sum of the roots of the first given equation is sum of the roots alpha plus beta equal to minus b by a. In this problem answer minus a. 8 plus 2 is 10 is minus a. Therefore, a equal to minus 10 for answer. So, equation of this minus 10x. இங்கே வந்துட்டு a வேல்யூ கிடைச்சாச்சு. Sum of the roots மாதிரி இங்கே வந்து I can find product of the roots. Product of the roots means alpha beta equal to c by a. Answer is b. Alpha 3, beta is also 3. Therefore, 9 equal to b. So, in this equation 9 equal to 0. Now, we have to find
the roots of the equation x square minus 10x plus 9. We know that solving quadratic equation 1 9 is 9, both are minus, therefore x minus 1 and x minus 9 are factors. So answer is x equal to 1 comma 9. Therefore the roots of the given equation is 1 comma 9. Question number 16. If a, b are roots of the given equation x square minus kx plus c, sum of the roots a plus b equal to minus b by a, answer is k. Product of the roots a, b equal to c by 1, answer is c. Now we have to find the distance between the 2 points. Distance between the 2 points. Suppose இது ab ன்னு வச்சிட்டிங்கன்னா ab equal to root of x2 minus x1 the whole square or x1 minus x2 the whole square, whatever it may be, both are same. A minus b the whole square, 0 minus 0 the whole square. So already this formula we have studied in 10th standard. So distance between two formulas. A minus b whole square, that we can write a square plus b square minus 2ab. Now applying the given result in this equation, a plus b is equal to this, but we have only a square plus b square. So I can write a plus b the whole square minus 4ab. a plus b whole square minus 4ab. a square plus b square, இங்கே ஒரு plus 2ab வரும், இங்கே minus 4ab separate பண்ணிட்டீங்கன்னா இந்த result வரும். So that I can apply the result. a plus b whole square உடைய answer k square, a plus b whole square is k square minus 4ab, answer is c. Therefore the distance between 2 points equal to root of k square minus 4c. 17 partial fraction, kx by this fraction equal to this. So x plus 2 into x minus 1. Find the value of k. Just we can take LCM on right hand side, x plus 2 into x minus 1. So multiply this by x minus 1, it will become 2x minus 2. Multiplying this, that is x plus 2 into 1 is same. Therefore now our answer is 3x divided by x plus 2 into x minus 1. So comparing with the left hand side, x plus 2 x minus 1 are same. In place of k we have 3, therefore k value equal to 3. Similarly 18th question also partial fraction. So first we can factorize this. So factorizing this we get 3 minus x into x plus 1 are factors. Just multiply 3x minus x is plus 2x minus x square and 3 ones are 3. So 3 plus 2x minus x square factorize பண்ணீங்கன்னா you will get this. So this is equal to a by 3 minus x plus b by x plus 1. To find the value of a, substitute x equal to 3 in this equation hiding 3 minus x. 3 minus x மட்டும் மறைச்சிட்டு you can give the value to find the value of a. So x க்கு பதிலா 3 கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 1 minus 6 divided by 3 plus 1, answer is 4. So substitute x equal to 3 to find the value of a. Therefore a value is minus 5 by 4. Similarly we can find the b value by substituting x equal to minus 1. இங்கே இருக்கிறக்கு ஆப்போசிட் நம்பர். x equal to minus 1 கொடுக்குற போது இதை ஹைட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ப்ளஸ் 2 ஆயிரும். இங்கே வந்துட்டு மைனஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் 4 வரும். Therefore the answer is 3 by 4. Now our question is what is sum of a and b? That is a plus b is equal to minus 5 by 4 plus 3 by 4, which is equal to minus 2 by 4 equal to minus 1 by 2. Question number 19. How many solutions are in this equation? So expanding by binomial expansion, x plus 3 power 4, we get an equation in terms of x power 4. இங்கே x power 4. So twice x power 4 தான் நம்மளுடைய இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா twice x power 4 ஆரம்பிக்கும். Anyhow it is a 4th degree equation. Therefore number of roots or solutions are 4. Here left side right side x power 4 எதா இருந்தோம்னா கட் ஆகும். பட் இங்கே only constant we have. So anyhow the equation becomes in terms of begins with x power 4. It has 4 roots. Therefore number of solutions are 4 roots. So find the value of this logarithm, product of the logarithm. So நம்மளுக்கு தெரியும் இந்த பேஸ் சேஞ்ச் ரூலில் பேஸும் வேரியபிள் ஈக்குவலாக இருந்தால் அதை கட் பண்ணிக்கலான்னு. So keep log 11 base 3 as it is. log 13 base 13 இது முடிஞ்சது, இது கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்குன்னா log 15 base 11 மட்டும் இருக்கும். log 15 base 11.
இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 27 கட் ஆயிரும். log 81 பேஸ் 15 மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ரைட், அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு 15 இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா log 11 பேஸ் 3, இந்த 15 கேன்சல் ஆயிரும் இன்ட்டு log 81 பேஸ் 11. இப்போ மறுபடியும் மெர்ஜ் பண்ணலாம். log 11 பேஸ் 11 இது ரெண்டு கட் ஆயிரு. log 81 பேஸ் 3, log 81 is 3 power 4, already we have seen. So 3 power 4 is 81. Using power rule it will become 4 of log 3 base 3, this value equal to 1, therefore answer will become 4. So இதுதான் 1 mark question basic algebraல. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு சாப்டர் முடிகிற போதும் 1 மார்க் வந்து யூடியூப்பில் டிஸ்கஸ் பண்ணி போட்டுறேன். ஸோ உங்களுக்கு திருப்பி பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் கிளாஸை விட இது வந்து 1 மார்க் கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் அதிகம் தேவைப்படும். ஸோ இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த சாப்டர்னுடைய 1 மார்க்கில் சந்திப்போம். தேங்க்யூ.